இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் மேட் இன் கொரியா. வாங்க படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீனில் தமிழ்நாட்டில் இருக்க மலைப்பகுதியான கொலைப்பலூரை காட்டுறாங்க. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு இடம் இருக்குமான்னு கூட இங்கே நிறையா பேருக்கு தெரியாது. காரணம், இங்கே மொபைல் சிக்னல் கூட கிடைக்காது. அங்கே தான் ஹீரோயின் செண்பகமும் அவங்க குடும்பத்தோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. ஹீரோயினுக்கு இருக்கிற ஒரே ஆசை ஃப்ளைட்டில் இங்கேருந்து கொரியாவுக்கு போகணும். அதுக்கப்புறம் இவங்களும் 2K கிட்ஸ் மாதிரி தான் கொரியன் ட்ராமா ஒன்று விடாமல் பார்க்குற ஆள். இப்போ கூட பாருங்கள், சிக்னல் கிடைக்கலன்னுட்டு யானை மேலே ஏறி நின்று கொரியன் ட்ராமா பார்த்துட்ருக்காங்க. இப்படி இருக்க ஹீரோயினை பார்க்க கொரியாவிலேருந்து 4 பேர் வர்றாங்க இந்தியாவுக்கு. செம்பாவோட சின்ன வயசை காட்டுறாங்க. ஸ்கூலில் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடக்குது. மற்ற குழந்தைங்க எல்லாம் தலைவரோட வேஷத்தை போடும்போது செம்பாவோட டீச்சர் மட்டும் செம்பாவுக்கு செண்பமலை ராணி வேஷத்தை போடுறாங்க. இந்த ராணி கன்னியாகுமரியில் பிறந்து கொரியா வரைக்கும் தமிழ்நாட்டோட கலாச்சாரத்தை கொண்டு போய் சேர்த்தவங்க. கொரியாவில் தமிழ் வார்த்தைகள் அதிகமாக இருக்கிறதுக்கு இந்த ராணி தான் காரணம். செண்பமலை ராணியோட கெட்டை போட்டுட்டு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணனால ஸ்கூலில் இருக்க எல்லாரும் இவங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து கைத்தட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் செம்பாவுக்கு கொரியா மேலே ஆசை இன்னும் அதிகமாக ஆகுது. அதுக்கப்புறமா கொரியன் போல் சாப்பிட்றது, கொரியன் ட்ராமா பார்க்குறது அப்படின்னு இப்படியே கொரியன் சீரீஸு, கொரியன் மூவின்னு பார்த்து கொரியன் மொழியை அரைகுறையாக கற்றுக்குறாங்க. செம்பாவுக்கு கொரியா எவ்வளோ பிடிக்குமோ அதே அளவுக்கு அவங்க ஃப்ரெண்டு மணியையும் பிடிக்கும். செம்பா மணிக்கிட்ட போய் தன்னோட கொரியா ஆசையை சொல்ல, அவனும் நேராக போய் ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் கேள், கொரியாவுக்கு ஒரு டிக்கெட் கேள், அங்கே கொண்டு போய் இறக்கி விடுவாங்கன்னு ஐடியா கொடுக்க, அதை நம்பி செம்பாவும் ரயில்வே ஸ்டேஷன் போய் கொரியாவுக்கு டிக்கெட் கேட்க அங்கே அவங்களுக்கு ஒரே அசிங்கமாக ஆயிடுது. இந்த விஷயம் செம்பாவோட அப்பாவுக்கு தெரிய வர செம்பாவை போட்டு அடி திட்டி தீக்குறாரு. அப்புறம் ஒரு நாள் செம்பாவோட அப்பா நடத்துகிற ஹோட்டலில் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. செம்பாவோட அப்பாவுக்கு ஒரே ஒரு ஆசை தான், அவர் நடத்திட்டு இருக்கிற மெஸ்ஸை செம்பா வளர்ந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சி அது ஒரு பெரிய ஹோட்டலாக மாற்றணும். அதனாலேயே செம்பாவை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க வைக்கிறாரு. ஹீரோயின் வளர வளர அவங்களோட கொரியாவுக்கு போகணுங்கிற ஆசையும் அதிகமாக ஆகுது. இதனாலேயே ஹீரோயினோட அம்மா ஹீரோயின்கிட்ட சண்டை போடுறாங்க. அதுக்கு அப்பாவும், சின்ன பொண்ணுக்கு தானே, அவளுக்கு என்ன தெரியும், அவள் வளர்ந்ததுக்கப்புறம் சரியாயிடுவான்னு அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துறாரு. அங்கே கட் பண்ணி இங்கே ஹீரோயின் காலேஜ் படித்ததுக்கப்புறம் பேங்க்குக்கு போயிட்டு கொரியாவுக்கு போய் சுற்றி பார்க்க போகிறேன், எனக்கு லோன் கொடுங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த பேங்க் மேனேஜரும், உன் பேரில் எந்த ஒரு சொத்தும் இல்லை, எதை வச்சு சொத்து கொடுக்க அப்படின்னு கேட்க, வேணுன்னா எஜுகேஷன் லோன் போடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்றாரு. சரி, எதுக்கு நீ கொரியாவுக்கு போகணும் அப்படின்னு பேங்க் மேனேஜர் கேட்க, செம்பாவும் இதுக்கெல்லாம் காரணம் இல்லை சார், பிடிக்கும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே கட் பண்ணால் இப்போ செம்பாவும் கோயம்புத்தூருக்கு போயிட்டு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர தெரிய வருது. அவங்க அம்மா ஒரே சண்டை போடுறாங்க. செம்பாவுக்கு அவங்க வீட்டு வேலைக்காரங்க மட்டும்தான் சப்போர்ட்டு. ஆனால் வேலைக்காரங்க சொல்கிறத அவங்க அம்மா காதில் கூட வாங்கலை. செம்பாவோட அம்மாவும் அப்பா கிட்ட போய், என் பொண்ணு ராணி மாதிரி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நிறுத்திட்டு முதல்ல அவளுக்கு ஒரு கல்யாணத்தை போய் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே செம்பாவோட அப்பாவும் செம்பா கிட்ட வந்து, எனக்கும் வயசாகுதுமா, முன்னாடி மாதிரி என்னால் வேலையெல்லாம் செய்ய முடியல, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இந்த மெஸ்ஸை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா இப்படி சொன்னதும் செம்பா உடனே மணிக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணுறாங்க, ஆனால் அவன் எடுக்கல. உடனே மணி வேலை பார்க்குற பாருக்கு வராங்க, வண்டி எடுத்துகிட்டு வராங்க. மணியோட அப்பா ஊர் ஃபுல்லாக கடன் வாங்கி வச்சிருக்காரு. அந்த கடன் ஃபுல்லாக இப்போ மணியோட தலையில் தான் இருக்குது. அப்போ கூட ஒரு பேங்க் மேனேஜர் மணிக்கு ஃபோன் பண்ணி, ஒழுங்காக பணத்தை கட்டுறியா இல்லை வீடேறி வந்து உன்னை அசிங்கப்படுத்துவாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. மணி அந்த டென்ஷனில் இருக்கும்போது செம்பா மணிக்கிட்ட வந்து, எப்போ வந்து வீட்டில் பேச போகிறா, எங்கள் அப்பா கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, வீட்டுக்கு வந்து பொண்ணு கேளு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, என்னை வந்து என்ன பேச சொல்கிறேன், என் கூட வேலை பார்த்தவன்லாம் பெரிய நிலமையில இருக்கிறான், நான் பாரில் அட்டெண்டராக இருக்கேன், என்னை வந்து உங்கள் அப்பா கிட்ட பொண்ணு கொடுன்னு கேட்க சொல்கிறியா அப்படின்னு பண்ணும், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லி செம்பாவை கன்வின்ஸ் பண்ணுறாரு. அப்புறம் 2 பேரும் சமாதானம் ஆகி அவுட்டிங் மாதிரி போகிறாங்க. அப்படி வெளியே ஜாலியாக போயிட்டுருக்கும்போது மணி வந்து செம்பா கிட்ட சொல்கிறான், என் ஃப்ரெண்டு தினேஷ்னு ஒருத்தன் பாம்பேயில் இருக்கான், அவன் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன். அங்கேருந்து கட் பண்ணால் ஊருக்குள்ளே திருவிழா நடக்கிற மாதிரியும், அந்த திருவிழாவில் செம்பா ஃபேமிலி எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு இருக்க மாதிரியும் காட்டுறாங்க. அந்த திருவிழாவில் மணியும் இருக்கார். செம்பாவோட அப்பா மணி கூட செம்பா க்ளோஸாக இருக்கிறதையும் பார்த்துறாரு. உடனே செம்பாவோட அப்பா மணிக்கிட்ட போய், ஏன்பா உன் வயசு பசங்கள்லாம் சென்னை பெங்களூர்னு வேலை கிடச்சி செட்டில் ஆகிட்டாங்க, நீ மட்டும் என்ன இன்னும் இந்த ஊர்லேயே சுற்றிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. மணியும் அதுக்கு, எனக்கு எப்போ என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிடுறாரு. இதை கேட்டுறாங்க எல்லாம், சீக்கிரமாக செம்பாவுக்கு கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே செம்பா கோவப்பட்டு, நீங்கள் வந்த வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கன்னு சொல்கிறான். செம்பாவோட அப்பாவும், ஏதாவது நல்ல மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொந்தக்காரங்க பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. இப்போ செம்பாவோட அப்பாவும் செம்பாவையும் மணியையும் பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லி பெங்களூர்லேருந்து ஒரு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வர்றாரு. செம்பா கிட்ட தனியாக பேசின அந்த பையன், உங்களை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும், கவலைப்படாதீங்க, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் ஹனிமூனுக்கு கொரியா போகலாம் அப்படின்னு சொல்ல, செம்பா வந்து எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கா. உடனே அந்த பையன், உங்களுக்கு மணியை தானே பிடிச்சிருக்கு, கவலையப்படாதீங்க, இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போனவன் வேகமாக போய் அவங்க செம்பாவோட அப்பாட்ட, கல்யாணத்துக்கு நல்ல நாளாக பார்த்து குறிங்க அப்படின்னு சொல்கிறான். இதனால் செம்ம கடுப்பான செம்பா வேகமாக மணியை பார்க்க போகிறா.
மணியோட பாருக்கு வெளியில் நின்று கால் பண்ணி மெசேஜ் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். ஆனால் மணி வந்து ரிப்ளையே பண்ணலை. கொஞ்ச நேரம் கழித்து வெளியில் வந்த மணிக்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறா. நீ வீட்டில் வந்து பொண்ணு கேளுன்னு செம்பா மணிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது செம்பாவோட அப்பா அந்த இடத்துக்கு வராரு. ஒரே கோவமாக, ஒன்றும் இல்லாதவனுக்கு என் பொண்ணு கேட்குதா அப்படின்னு சண்டை போடவும் செம்பாவை கையை பிடிச்சி கூப்பிடுறாரு. ஆனால் செம்பா வரமாட்டேன்னு அங்கேயே நிற்கிறா. உடனே அப்பாவும் கையை விட்டுட்டு அவன் கூட சேர்ந்து நீயும் உருப்பிடாம தான் போக போகிறேன்னு கோவமாக சொல்லிட்டு போகிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மணி, போதுமா, நல்லா வச்சு அசிங்கப்படுத்திட்டேல அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு, இப்போ என் கூட வா, எங்கே ஏதுன்னு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். செம்பாவும் மணியும் கிளம்பி சென்னை வந்து ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுறாங்க. செம்பாவும் அப்பா கோவிச்சிட்டு இருக்கும்போது வந்தனால ஃபோன் பண்ணி பார்க்குறா. ஆனால் அப்பா ஃபோனை எடுக்கலை. அப்புறம் மணிக்கிட்ட போய் கேட்குறா, அப்பா கோவமாக இருக்கார்ல, பேசாமல் நம்ம ஊருக்கு போய் அப்பாவை சமாதானப்படுத்தலாமா அப்படின்னு கேட்குறப்போ மணி, அவர் பேசினது இன்னும் என் மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நம்ம கொரியா போகிறோம், நீ ஆசைப்பட்டது மாதிரியே நம்ம கொரியா போகிறோம், அங்கே நல்லா சம்பாதிக்கிறோம், பணத்தை பற்றிலாம் நீ எதுவும் கவலைப்படாத, நான் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஒரு ஏஜென்சி மூலமாக 5 ஸ்டார் ஹோட்டலில் உனக்கு வேலை, ஆஃபர் லெட்டர்லாம் கையில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, நான் அங்கே வந்து ஏதாவது வேலை தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஒரு 25 டேஸ் கழித்து காட்டுறாங்க. அப்போது எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சுட்டு ஹீரோயின் வந்து கிளம்புறாங்க ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு மணிக்கு கால் பண்ணுறாங்க. மணி ஃபோன் எடுத்துகிட்டு, நான் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வரேன், நீ செக்இன் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். செம்பாவும் ஃப்ளைட்டில் ஏறிடுறாங்க. வீட்டில் உட்காந்துக்கிட்டே செம்பா மணிக்கு திரும்பவும் ஃபோன் அடிக்கிறான். அவன் ஃபோன் எடுத்துகிட்டு இதோ வந்துட்டேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. அம்மா ஃபோன் எடுத்துகிட்டு, எதுக்கு எனக்கு கால் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. செம்பா சொல்கிறா. அம்மா இருந்துட்டு, அது எதுக்கு என்கிட்ட சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அன்றைக்கி உங்கள் அப்பாவை அவ்வளோ அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்க, அவர் பணத்தில் தானே போகிற, அப்புறம் எதுக்கு எனக்கு கால் பண்ண அப்படின்னு அம்மா கேட்க, அப்பாவா, அவர் எப்போ வந்தார் அப்படின்ற மாதிரி செம்பா கேட்குறான். அப்போ தான் ஒரு சீனை காட்டுறாங்க. கொட்டுற மலையில் செம்பாவோட அப்பா பணத்தை எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாரு. மணி வெளியே வந்து, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, உங்களை பார்க்க உங்கள் பொண்ணுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போது செம்பாவோட அப்பா கையில் இருந்த பேக்கில் இருக்க பணத்தை கொடுத்துட்டு, அவளுக்கு எஜுகேஷன் லோன் கிடச்சிருச்சு, அவள் பணம் எனக்கு வேணாம் அப்படின்னு மணிக்கிட்ட கொடுக்குறாரு. அதை தொடர்ந்து அவங்க அம்மா, உன் மூஞ்சிக்கெலாம் யாராவது லோன் கொடுப்பாங்களா, அது உங்கள் அப்பா சேர்த்து வச்ச பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே செம்பா கட் பண்ணிவிட்டு மணிக்கு ஃபோன் அடித்து பார்க்குறான். ஆனால் மணி ஃபோனே எடுக்கலை. ஆனால் அவன் பாம்பே போகிற ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துருக்கான். அப்போ தான் மணி தன்னை ஏமாற்றிட்ட விஷயம் செம்பாவுக்கு தெரிய வருது. அவள் அழுதுகிட்டே ஃப்ளைட்டில் வரான். அவள் எவ்வளோ சந்தோஷமாக கொரியாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாலோ அதுக்கு ஆப்போசிட்டாக அவளோட ட்ராவல் அமைஞ்சிருக்கு. சரி, அடுத்து என்ன பண்ணலான்னு ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வரும்போது அங்கே யாரோ ஜோக்கர் மாதிரி மாஸ்க் போட்டுட்டு மேஜிக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மெஜிஷியன் வந்து இவள் அழுதுட்டுருக்கிறத பார்த்துடுறாரு. உடனே அந்த மெஜிஷியன் செம்பா பக்கத்தில் வந்து ஒரு பேப்பர் எரிச்சு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி கொடுக்குறாரு. அந்த கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் ஒரு சென்டென்ஸ் இருக்குது. எங்கே முடிவுன்னு நினைக்கிறியோ அங்கே தான் ஆரம்பம் இருக்குது அப்படிங்கிற மீனிங்கோடு இருக்குது அந்த சென்டென்ஸு. அதுக்கப்புறம் அங்கேருந்து செம்பா ஒரு கார் பிடிச்சி ஹோட்டலுக்கு போகிறா. ஹோட்டல் போனதுக்கப்புறம் மொபைல் பார்த்தா அங்கே மணி ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருக்கான். இது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல, உனக்கு பிடிச்ச மாதிரி கொரியா போயிட்ட, அங்கே உன் வாழ்க்கையை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். இந்த வாய்ஸ் நோட்டை கேட்டதுமே செம்பா ஒரே வருத்தத்தில் அழுது அதே டயர்டில் அந்த ஹோட்டலையே படுத்து தூங்கிடுறான். அடுத்த நாள் எழுந்திரிச்சு காலையில் பார்த்தா எங்கே போகிறது என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே நாள் ஃபுல்லாக சுற்றிட்டுருக்கா. ஈவினிங் ஆனதும் பக்கத்தில் இருந்த பாரில் போய் சரக்கடிச்சிட்டு பாரில் உட்காந்துட்டு மணிக்கு ஃபோன் அடிக்கிறான். அவன் எடுக்கலை. அந்த நேரம் பார்த்து வெளியில் ஒரு லவ்வர்ஸு சண்டை போட்டுட்ருக்காங்க. மணி மேலே இருந்த கோவத்தில் வேகமாக வெளியே போய் அவன் சண்டை போட்டுட்ருக்கிறத பார்க்குறான். அந்த நேரத்தில் அந்த பையன் யூனாங்கிற அந்த பொண்ணை அடிச்சிடுறான். செம்பாவுக்கு கோவம் வந்து வேகமாக பக்கத்தில் போய் அவனை அடிச்சுட்டு, அவனை மணின்னு நினச்சி 8 வருஷமாக அவன் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தேன், இப்படி என்னை ஏமாற்றிட்டேல அப்படின்னு சொல்லி கத்திட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் இருக்கிற பெஞ்சில் உட்காந்துட்டு, நீ எல்லாரையும் ஏமாற்றிட்ட, அவன் உன்னை ஏமாற்றிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. அந்த நேரம் அவங்க வீட்டு வேலைக்காரரு ஃபோன் பண்ணுறாங்க. வேலைக்காரரு ஃபோன் பண்ணி, அவன் உன்னை எப்படியும் ஏமாத்திடுவான்னு நான் எதிர்பார்த்தேன், நடந்துருச்சு, சரி விடு, நீ கிளம்பி ஊருக்கு வா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு செம்பாவோ, இது எனக்கு பிடிச்ச ஊர், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அந்த சீனை முடிச்சு அடுத்து பார்த்தா செம்பா ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஜெயிலுக்குள்ளே செம்பா, நம்ம எதுக்காக இங்கே இருக்கோம், பாரில் காசு கொடுக்காம வந்ததுனாலையா இல்லை நான் அவனை அடித்ததுனாலையா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்கா. செம்பா இப்படி கேட்டுட்டு இருந்தாலும் அந்த சீனியர் போலீஸ் ஆஃபீஸரு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. அந்த நேரத்தில் அங்கே ஜூனோன்னு ஒருத்தன் வந்து செம்பா யூனோவோட லவ்வர் அடிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை ஃபோனில் காட்டுறாரு. அதை புரிஞ்சுக்கிட்ட சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் செம்பாவை ரிலீஸ் பண்ணுறாரு. ஜூனோட வெளியில் வந்ததும் ஜூனோ அவன்கிட்ட ஹோட்டல் பில்லை கொடுத்துட்டு, இந்த தடவை நான் கட்டிட்டேன், அடுத்த தடவையாவது நீ பே பண்ணிடுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறான். செம்பாவும்
சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அவளுக்காக ஒரு ஆஃபர் லெட்டர் இருந்தது இல்லையா, அந்த ஹோட்டலை நோக்கி போகிறாள். அங்கே போனால் அந்த ஆஃபரே ஃபேக்குன்னு அந்த ஏஜென்சி ஃப்ராட் பண்ணியிருக்காங்கங்கிற உண்மையும் அவளுக்கு தெரிய வருது. அவள் என்னென்னு புரியாமல் ஹோட்டல் விட்டு வெளியில் வந்து நின்றுட்டு இருக்கும்போது ஜூனோ அங்கே வரான். அவள் கையில் இருக்க ஆஃபர் லெட்டரை பார்த்து நீ நல்லா ஏமாந்துருக்கன்னு கிண்டல் பண்ணிவிட்டு அவளை பக்கத்தில் இருக்க ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்போது செம்பா அவன்கிட்ட கேட்குறா, நீ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு. ஜூனோ உடனே நான் வ்ளாக் பண்ணிகிட்ருக்கேன், யூடியூபராக இருக்கேன்னு சொல்கிறான். உடனே செம்பாவும் ஜூனோ கிட்ட எனக்கு உடனே ஒரு வேலை வேணும், ரியலாக மணி சம்பாதிக்கிற மாதிரி ஒரு வேலை வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஜூனோ அந்த ஹோட்டல்லையே நான் நோட்டீஸ் போர்டில் நிறையா வேலை காலி இருக்குன்னு எழுதியிருக்கிறத காமிக்கிறான். அதில் எடுத்துகிட்டு வரா. செம்பா எடுத்துகிட்டு வந்து ரூமில் பார்த்துட்ருக்கா. அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஜூனோ ஒரு டிரான்ஸ்லேட்டரையும் கையில் கொடுக்குறான். அந்த டிரான்ஸ்லேட்டரோட உதவியோட செம்பா வேலை தேடிக்கிட்டு இருக்கா. ஆனால் எங்கேயுமே வேலை கிடைக்கல. வேலையும் இல்லாததுனால அவளுக்கு ஹோட்டல் ரெண்ட்டும் கொடுக்க முடியல. உடனே ஜூனோ வந்து ஹெல்ப் பண்ணுறான் செம்பாவுக்கு. அவங்க வீட்டில் ரெண்ட்டுக்கு குடியிருக்கிறவங்களோட இவ வந்து ரூமை ஷேர் பண்ணிக்கிறாங்க. எங்கேயும் வேலையும் கிடைக்கல. மணியும் விட்டுட்டு போயிட்ட விரக்தியில் ஒரு நாள் சுற்றிட்டு இருக்கும்போது ஷென்பா வந்து பாருக்கு போகிறா. அங்கே போய் பார்த்தா அவளுக்கு மணியோட ஞாபகம் வருது. உடனே குடிக்காமல் வெளியில் வந்துடுறா. சோகமாக பிரிட்ஜுக்கு கீழே வந்து உட்காந்துட்டு மணியோட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவெல்லாம் டெலீட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து கவனித்த பக்கத்தில் வயலின் வாசிச்சுட்டு இருந்த ஒரு ஆர்டிஸ்ட்டு தமிழில் ஒரு சாங் வாசிக்கிறாரு. அந்த பாட்டு செண்பாவோட மனசுக்கு அப்போது இதமாக இருந்தது. திரும்பி பார்த்து அந்த வயலினிஸ்ட்டை ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். அவரும் பதிலுக்கு ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. அப்புறம் அடுத்த நாள் ஜூனோ வந்து செம்பாவை கூட்டிகிட்டு போகிறாரு. ஜூனோவுக்கு தெரிஞ்ச ஸ்வா கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. ஸ்வா வந்து பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸ்வா செம்பா கிட்ட உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருக்கிற என் அம்மாவையும் வீட்டையும் பார்த்துக்கணும், வேலைக்கு வரியான்னு கேட்குறாரு. செம்பாவும் ஹாப்பியாக ஓகே சொல்கிறா. அடுத்த நாள் வீட்டுக்கு போனால் ஸ்வாவோட ஒய்ஃபு செம்பாவை மேலேயும் கீழேயும் பார்க்குறாங்க. செம்பாவும் அவங்க உடம்பு சரியில்லாத அவங்க அம்மாவை உடம்பை தொடச்சி விட்டுட்டு ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணி நல்லா பார்த்துக்கிறா. அப்படி செம்பா வீட்டுக்குள்ளே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பாட்டியோட ரூம்லேருந்து ஒரு சவுண்டு கேட்குது. வேகமாக ரூமுக்கு போய் பார்க்குறா. ரூமுக்கு போய் பார்த்தா பாட்டிமா படுத்துருக்காங்க. ஆனால் கீழே ஒரு பொருள் விழுந்து கிடக்கு. அவளுக்கு என்னன்னு தெரில. காற்றுல எதுவும் விழுந்திருக்குன்ட்டு அந்த ஃப்ளவர் வாஷை எடுத்து வச்சுட்டு வந்து வேலை பார்க்குறா. அடுத்த நாளும் இதே மாதிரி அவங்க ரூமில் சத்தம் கேட்குது. என்ன நடக்குதுன்னு கண்ணாடி கதவோட ஹோல் வழியாக பார்த்தா அந்த சைடு பாட்டிமாவோட கண்ணு தெரியுது. இவ பயந்து போயிடுறா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்துடுறா. அடுத்த நாள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வேலைக்கு போகிறா. என்ன பண்ணுறதுன்னு கதவை திறந்து இன்றைக்கி என்ன நடந்தாலும் சரி சத்தம் கேட்டுச்சுன்னா கதவை திறந்து பார்த்துடலாம் அப்படின்னு கதவை திறந்து பார்த்தா அங்கே பாட்டிமா எந்திரிச்சு நின்றுட்டுருக்காங்க. பாட்டிமா எந்திச்சு நின்றுட்டுருக்கதை பார்த்து செம்பா ஷாக்காக நிற்க, பாட்டிமாவோ இது என்னோட தனிப்பட்ட விஷயம், இதில் நீ தலையிடக்கூடாது, இதை நீ ஸ்வாக்கிட்ட சொன்னேன்னா அவனோட வாட்சை உன் பைக்குள்ளே தான் போட்டிருக்கேன், நீ திருடிட்டேன்னு சொல்லி உன்னையும் வேலையை விட்டு நிறுத்திடுவேன். வழக்கமாக இது வந்து 10வது நாள் தான் எல்லோரும் கண்டுபிடிப்பாங்க, நீ வந்து 3 நாள்லேயே கண்டுபிடிச்சிட்டே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் ஸ்வாவும் ஒய்ஃபும் வேலைக்கு கிளம்புனதுக்கப்புறம் பாட்டிமா செம்பாவை கூட்டிகிட்டு ஒரே ரவுண்டிங் தான். 2 பேரும் டெய்லியும் இப்படி ரவுண்ட் போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் செம்பாவும் பாட்டிக்கிட்ட ஜூனோவோ அறிமுகப்படுத்துகிறாங்க. இப்போ 3 பேரும் சேர்ந்து ஊர் சுற்றுறாங்க நல்லா. அப்போது ஊர்லேருந்து ஃபோன் வருது. அந்த வேலைக்காரர் சொல்கிறாரு, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இப்போ தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வரோம், நீ வரியா பார்க்குறதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. செம்பாவும் இல்லை நான் வரலன்னு சொல்லி கட் பண்ணிடுறான். இந்த பக்கம் திரும்பி ரூம்மேட் கிட்ட சின்னதாக உடம்பு சரியில்லைனா கூட நான் கூட இருந்து பார்த்துப்பேன், ஆனால் இன்றைக்கி பார்க்க போகவே முடியல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு அப்பா கிட்ட வாங்கின காசை எப்படியாவது கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கட் பண்ணால் பாட்டியும் செம்பாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ வந்த 3வது நாளே உன்னை வேலையை விட்டு நிறுத்திடலான்னு என் பையன் சொன்னான். நான் தான் நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லி உன்னை வச்சுருக்கேன். ஆமாம் நீ ஏன் என்னை பற்றி என் பையன் கிட்ட சொல்லலை அப்படின்னு பாட்டி கேட்கும்போது, சொன்னால் வேலை போயிருமே, எனக்கு இந்த ஊர் பிடிக்கும், நான் இங்கே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி செம்பா சொல்கிறான். செம்பா கேட்குறா, நீங்கள் ஏன் உங்கள் பையனை நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பாட்டிகிட்ட கேட்கும்போது பாட்டிமாவும் சின்ன வயசில் அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்தினதையும் அவங்க குழந்தைங்கள்லாம் வளர்ந்து ஆளானதுக்கப்புறம் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டதையும் சொல்கிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் பெருசாகி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கப்புறம் குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக பாட்டிமாவை கூட்டிகிட்டு வந்துட்டதாகவும் அவங்க தனிப்பட்ட முறையில் ஏதாவது பண்ணணும்னு விரும்புகிறாங்கங்கிறதையும் செம்பா கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. பாட்டிமா சொன்னது செம்பாவோட காதில் திரும்ப திரும்ப ஓடிட்டே இருக்குது. செம்பாவும் அவங்க அப்பாவோட கடையில் பூண்டு புளி சாதமும் பூண்டு ஊறுகாயும் ஃபேமஸாக இருக்கும். அப்போ அவங்க அப்பா சொல்கிறது ஞாபகத்துக்கு வருது, இதெல்லாம் பண்ணுறது எனக்காக இல்லை உனக்காக தான், உனக்குன்னு தொழில் ஒன்று கையில் இருந்தால் உன் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னது. அப்போ சொன்னது அவளுக்கு புரியல, ஆனால் இப்போ தான் புரியுது. இந்த விஷயத்தையெல்லாம் செம்பா பாட்டிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்குறா. செம்பா அவகிட்ட இருக்கிற கோல்டு செயினை கொடுத்து இது மட்டும்தான் என்கிட்ட இருக்குன்னு சொல்கிறான். 2 பேரும் சேர்ந்து கடை தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்கே தேடியும் கடையே கிடைக்கல. ஜூனோவும் ஹெல்ப் பண்ணுறான் கடை தேடுறதுக்காக. கடைசியாக ஒரு இடம் கிடைக்கிது. ஆனால் அந்த கடை வந்து அந்த சீனியர் போலீஸ் ஆஃபீஸரோட கடை. அவரும் கடை கொடுக்க ஒத்துக்கிறாரு. 2 பேரும் சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த கடையில் ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணும் பார்ட் டைமாக வேலைக்கு ஜாயின் பண்ணுது. ஒரு நாள் கடையில் எல்லா டிஷ்ஷும் தீர்ந்து போயிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது செம்பா டக்குன்னு அவங்க அப்பாவோட சிக்னேச்சர் டிஷ்ஷான பூண்டு புளி சாதத்தையும் பூண்டு ஊறுகாவும் ரெடி பண்ணுறான். அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அங்கே எல்லாரும் பாராட்டுறாங்க.
அன்னையிலேருந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அதுதான் சிக்னேச்சர் டிஷ்ஷாகவும் மாறுது. ஜூனும் இவங்க ரெஸ்டாரண்ட்டை வீடியோ எடுத்து அவனோட விலாகில் போட கடையோட கூட்டம் இன்னும் அதிகமாக ஆகுது. அப்படி தான் ஒரு நாள் பாட்டிமாவை கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு ஜூனோட பேசிகிட்டு இருக்கும்போது, ஆமாம் உன்னோட யூடியூப் விலாக்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்குறான். எங்கே போகுது, எல்லோரும் பாட்டு தான் கேட்குறாங்க அப்படின்னு ஒரே சலிப்பாக பதில் சொல்கிறான். நீ ஏதாவது வித்தியாசமாக யோசி, எல்லாருக்குமே கொரியன் மியூசிக் பிடிக்கும், நீ கொரியன் மியூசிக்கோட தமிழ் லிரிக்ஸ் அடிச்சு விடு, சூப்பராக ஹிட் ஆகும் அப்படின்னு செம்பாவும் ஐடியா கொடுக்குறான். அடுத்த நாள் காலையில் ரெஸ்டாரண்ட்டில் இவளோட ஐடியாவை சொல்லும்போது எல்லோரும் ஆமாம் இது நல்ல ஐடியா தான் சொல்கிறாங்க. அப்போது நம்ம எல்லாம் ஒரு பேண்டு தொடங்கி ஷூட் பண்ணி போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பன்னு பார்த்து திடீர்னு ஸ்வா ஃபோன் பண்ணி இந்த வீக்கெண்டு பசங்களை கூட்டிகிட்டு வெளியில் போகிறோம், நீ அம்மாவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களும் ஒரே ஹாப்பி ஆகிடுறாங்க. அந்த வீக்கெண்டு இவங்க டீமோடு சேர்ந்து வெளியில் போய் மியூசிக் ஆல்பத்துக்கு வீடியோ ஷூட் பண்ணுறாங்க. அப்போது அந்த வேலைக்காரர் ஊர்லேருந்து கால் பண்ணி, இந்த மணி பையன் வேற ஒருத்தனை நம்பி போனான்ல, அவனே இவன் மேலே கேஸ் கொடுத்துட்டான், நீ மட்டும் ஊன்னு சொல்லுங்கள், நம்மளும் ஒரு கேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. செம்பா கேஸ்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஜூனோ மியூசிக் ஆல்பத்தை தன்னோட விலாகில் போடுறான். வீக்கெண்ட் முடிச்சு வெளியே வந்த ஸ்வா கிட்ட அவங்க ஒய்ஃபு, உங்கள் அம்மா நம்மளுக்கு தெரியாமல் ரெஸ்டாரண்ட் நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். அதை பார்த்துட்டு அவள் அனுப்பிச்ச அட்ரஸ்க்கு போய் ஸ்வாவும் சாப்பிட போகிறான். ஸ்வாவை பார்த்துட்டு செம்பாவும் பாட்டியும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அவன் கிளம்புற வரைக்கும் வெளியில் வரல. அவன் கிளம்புனதும் அவன் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி போகணும் அப்படிங்கிறதுக்காக வேகமாக போய் இவங்களும் வீடு போய் சேர்ந்துடுறாங்க. ஜூனோவோட யூடியூப்பில் போட்ட இவங்களோட ஆல்பம் செம ஹிட் ஆகுது. ஒரு பெரிய மியூசிக் கம்பெனிலேருந்து மெயில் வருது, உங்களோட ஆல்பம் நல்லா இருக்குது, சீக்கிரமாக மீட் பண்ணலாங்கிற மாதிரி அந்த மெயிலில் குறிப்பிட்டிருந்தாங்க. மொத்த பேண்டும் அந்த மெயிலை பார்த்ததும் குஷியாயிடுச்சு. அவங்க நம்மளை மீட் பண்ண வர்றதுக்குள்ளே இன்னும் நிறைய ஆல்பம் செஞ்சிடணும் அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் அதுக்கு நிறையா பண செலவாகுமேன்னு யோசிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து யூனோ தன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு அதான் அங்கே வச்சு அடித்தானே, அவன் வந்து டைரக்டர் தான், அவனை வச்சு நம்ம ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு ஐடியா கொடுக்குறாங்க. அவங்களுக்கு எதுவும் பிரச்சனையும் இல்லை, பரவாயில்ல, தன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு ரொம்ப பண செலவாகுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் செம்பா, பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க, நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே சொல்லிவிட்டு பாட்டிக்கிட்ட தன்னோட அப்பாவுக்காக கொடுக்க வச்சுருந்த பணத்தை வாங்க வராங்க. வந்து பாட்டி வீட்டுக்கு வந்ததும் பாட்டி என்ன சொல்கிறாங்க, இது உங்கள் அப்பாவுக்காக வச்சுருக்க பணம், இதை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இந்த பணம் இப்போ அந்த பேண்டுக்கிட்ட இருந்தால் அவங்க இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போவாங்கன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு வெளியில் வரும்போது ஸ்வாவோட ஒய்ஃபு செம்பாவை பார்த்துட்டு ஒரு மாதிரி படபடப்பாக இருக்கிறத பார்த்துட்டு நில்லுன்னு சொல்கிறான். வாங்கி ஹேண்ட்பேக்கை பார்த்தா அதில் பணம் இருக்குது. அது என்னோடய பணம் தான், பாட்டிக்கிட்ட கொடுத்து வச்சுருந்தேன்னு செம்பா சொல்கிறான். ஆனால் அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. இங்கே ஸ்வாவோட ஒய்ஃபும் செம்பா கிட்ட சத்தம் போடுறத கேட்டு வெளியில் வந்த பாட்டி ஸ்வா கிட்ட சொல்கிறாங்க, அது அவள் பணம் தான், அவகிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்போ நீங்கள் ரெஸ்டாரண்ட் நடத்தது உண்மை தான் அண்ணான்னு ஸ்வா கேட்கும்போது, அதெல்லாம் என்னோட தனிப்பட்ட விஷயம், அதில் யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போய் 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க, மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. உடனே ஸ்வா அம்மாவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்வாவோட காலை பிடிச்சி கெஞ்சி, நான் பாட்டிமா ஒரே ஒரு தடவை பார்க்கணுன்னு கேட்குறான். ஸ்வாவும் ஓகேன்னு அனுமதிக்கிறான். உள்ளே போன செம்பா பாட்டி கையை பிடிச்சிட்டு, முதலாக நான் உங்களை பார்க்கும்போது இப்படி தான் பார்த்தேன், ஆனால் அப்போ அழுக வரல, இப்போ அழுக வருது, நீங்கள் எப்படியாவது திரும்பி வந்துடணும் அப்படின்னு அழுகுறா. பாட்டிமாவும் மயக்கத்திலே அழுகுறாங்க. இங்கே வந்து பாட்டிமாவோட உடல்நலம் எப்படி இருக்கிறத அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்து மியூசிக் வீடியோ செய்கிறதுக்கான வேலையெல்லாம் அவங்க பார்த்துட்ருக்காங்க. இந்த நேரத்தில் பார்த்து மணி சும்மா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் அவங்ககிட்ட பேச விருப்பம் இல்லாதனால செம்பா ஃபோன் எடுக்கல. அப்போது யூடியூப்பில் அவங்க ஒரு நியூஸ் பார்க்குறாங்க, அவங்களோட ஊரில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறத பார்க்குறாங்க. உடனே அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோனை யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. பயந்து போய் அவங்க கிளம்பி இந்தியா வந்துடுறாங்க. வந்து பார்த்தா அங்கே ஒரு கேம்பில் அப்பா அம்மா எல்லோரும் பத்திரமா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாள் வேலைக்கார செம்பா கிட்ட வந்து, மணி நீ எப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம்னு சொன்னியோ அப்போவே மணி மனசு மாறிட்டான், அவன் நல்லவன்னு சொல்ல வரல, ஆனால் ஒரு தடவை பேசிப்பார், ஏன்னா நான் இங்கே இல்லாத சமயத்தில் மணி தான் அப்பாவும் அம்மாவும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரம் மணிக்கிட்டேருந்து ஃபோன் வருது. ஆனால் செம்பா அதை பிக் பண்ணல. அடுத்த நாள் செம்பா வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது மணி அந்த பக்கம் பைக்கில் வரான். நான் பண்ணதெல்லாம் சரின்னு சொல்லலை, என்னை மன்னிச்சிடணும்னு கேட்க வரல, ஏன்னா நீயே என்னை மன்னிச்சாலும் என்னால் என்னை மன்னிக்க முடியாது, உங்கள் அப்பா கிட்ட வாங்கின பணத்தை எப்படியாவது திருப்பி கொடுத்துடணுன்னு தான் நான் திரும்ப உன்னை ரீச் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனால் நீ ஃபோன் எடுக்கலை, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லுவான். உடனே செம்பா வந்து, இங்கே நடந்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்படி சொல்லிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கும்போது ஜூன் கிட்டேருந்து ஒரு வீடியோ மெசேஜ் வருது. அந்த வீடியோவில் பேக்ரவுண்ட் பார்த்தா இவன் முதல்ல ஏர்போர்ட்டில் மாஸ்க் போட்டு மேஜிக் பண்ணிகிட்டு இருந்த அந்த மெஜிஷியனோட மாஸ்க் இருக்குது. அப்போ தான் தெரியுது ஜூன் தான் அதுன்னு. ஜூன் அப்போ தான் சொல்கிறான், ஏன் என்கிட்ட சொல்லாமல் போனேன், என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் கூட வந்திருப்பேன்ல, உன்னை முதல்ல ஏர்போர்ட்டில் பார்த்தப்பயே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி கண் கலங்குவான். அதை கட் பண்ணால் அந்த வீடியோவை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு நிற்கும்போது மொத்த டீமும் வந்து செம்பாவை ஹக் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரே அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் விருந்து கொடுக்குறது, ஊர் சுற்றி காட்டுறதுன்னு அவங்களோட அப்படியே மெர்ஜ் ஆகிடுறாங்க. ஒரு நாள் அப்பா வந்து, என்கிட்ட கொடுத்த பணத்தை கொடுக்க முடியலன்னு வருத்தப்பட்டேன் அம்மா சொன்னான், ஆனால் இப்போ தான் உன்னை பார்த்து எனக்கு பெருமையாக இருக்குது, அந்த பணத்தை கொடுத்துருந்தா கூட நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன், 2 நாளாக உன் ஃப்ரெண்ட்ஸ் மாற்றி வந்து உன்னை திரும்ப ஊருக்கு அனுப்பி வைக்க சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க, நீ ஊருக்கு போ, உனக்கு என்ன மனசுக்கு சரின்னு படுதோ பண்ணு,
வேணா நீ ஊருக்கு போயிட்டு ஃபோன் பண்ணு, நானும் உங்கள் அம்மாவும் ஊரை சுற்றி பார்க்க வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. செம்பாவும் ஹாப்பியாக திரும்ப கொரியாவுக்கு போகிறான். கொரியா வந்ததும் செம்பா நேராக பாட்டியை பார்க்க போகிறான். ஆனால் அங்கே யாருமே இல்லை. அடுத்த நாள் ஜூன் வந்து அவங்க செம்பா கிட்ட ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங்கை காட்டுறான். அதில் பாட்டி தான் பேசியிருந்தாங்க. உன் கூட இருந்த நாட்கள் அவ்வளோ அழகாக இருந்தது. நானாக இருந்தேன். என் ரெஸ்டாரண்ட்டை திரும்ப ஓப்பன் பண்ணணுன்ற என்னோட சின்ன ஆசையும் நிறைவேறிச்சு. உனக்காக நான் எப்போவுமே இருப்பேன். நீ என் பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை கேட்டுட்டு ஜூன் கிட்ட செம்பா கேட்குறா, பாட்டி எங்கே அப்படின்னு. பாட்டி தவறிட்டாங்கன்னு ஜூன் சொல்கிறான். இதை கேட்டோடனே செம்பா அழுகுறாங்க. அப்புறம் பாட்டியோட ஞாபகத்தில் திரும்ப அந்த ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. அதோடய அந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த படம் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.